எது இயற்கையான நடனம்? இப்போ எது உண்மையான நடனமோ அதுதான் இயற்கையான நடனம். இயற்கையான நடனத்துக்கும் உண்மையான நடனத்துக்கும் என்ன உதாரணம் அப்படின்னா, எது கடைசி வரைக்கும் இருக்கும், எது மனித இனம் உயிருள்ள வரைக்கும் இருக்குமோ அதுதான் இயற்கையான நடனம், அதுதான் உண்மையான நடனம். அப்போது எந்த நடனம் இப்போ நிறைய நடனத்திலே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. எப்படின்னா கரகாட்டம், அப்புறம் வெஸ்டர்ன் டான்ஸு, பரதநாட்டியம், அப்புறம் மேற்கத்திய நடனம், ஒயிலாட்டம், அப்புறம் பாலே டான்ஸு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க இப்போ ஆப்பிரிக்காக்காரங்கன்னா அவங்க ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போது இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு, எதுக்கு இத்தனை? ஆனால் ஒன்று நடனத்தில் எது உண்மையான நடனம்னா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் எதுவுமே கிடையாது. கரகாட்டம் இது மாதிரி இது எதுவுமே கிடையாது. பரதநாட்டியம் இதுதான் உண்மையான நடனம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நடனம்னா அது மனித நடனம், மனித உயிர்கள் ஆடுகின்ற நடனம், அவ்வளோதான். இதுதான் இயற்கையான நடனம். அது மாதிரி அதில் ஒரு ஒற்றுமையும் இருக்கணும். எல்லா உயிர்களும் ஆடுகிற நடனத்தில் ஒரு ஒற்றுமையும் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ பரதநாட்டியம்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, மேற்கத்திய நடனம்னா அதுக்குன்னு ஒரு இசை, இப்படி அதுக்குன்னு ஒரு வார்த்தை, இது மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி கரகாட்டம்னா அதுக்குன்னு ஒரு ஆட்டம், அதுக்கு ஒரு அசைவுகள், அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் டிசைன், அது மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. மனித உயிர்கள் ஆடுகின்ற நடனம் அப்படி இருக்கணும்னா அவங்க எதுவும் இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா ஏதாவது அதுக்குன்னு ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா? கிடையாது. இப்போ அவரவர்களுக்கு தேவை, இப்போ பிறருக்கு தேவையான நடனத்தை ஆடும்போது தான் அந்த மாதிரி பரதநாட்டியம்லாம் ஏற்பட்டுச்சு. பரதநாட்டியம்லாம் பணத்தை சம்பாதிப்பதற்காக உருவான நடனம் தான். கரகாட்டம், அது மாதிரி நாட்டுப்புற நடனம், அது ஒயிலாட்டம், இது எல்லாமே ஏன் உருவாச்சு, இந்த மாதிரி பிரிவுகள் ஏன் வந்துச்சு? நிறைய பாலே டான்ஸு, மேற்கத்திய நடனம், இப்போ இந்த மாதிரி பிரிவுகள் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது எல்லாமே பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏற்பட்ட நடனங்கள். அவரவருக்கு தேவையான நடனம் கிடையாது. இது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அதன் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நடனம் தான் இதெல்லாம். அப்போ அவரவருக்கு தேவையான நடனத்தை யாரும் அப்போது இது எல்லாமே பொய் தான். பரதநாட்டியங்கிறது பொய் தான். பரதநாட்டியம் அல்லது கரகாட்டம், நாட்டுப்புற நடனம், இது எல்லாமே பொய் தான். ஏன்னா இப்போ யாருமே பணத்தை பரதநாட்டியம் ஆடிக்கலாம், யாருமே நம்ம பணமே கொடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் பரதநாட்டியம் ஆடுறவங்க ஆடிக்கலாம் அப்படின்னா யாருமே அந்த போய் நடனம் ஆடிட்டுருக்க மாட்டாங்க. அதோடு அதை விட்டுருவாங்க. ஏன்னா இது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நடனம் தான். அதுமாதிரி கரகாட்டம் ஆடுறதுக்கு யாருமே நம்ம பணமே கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தொழிலே விட்டுருவாங்க. ஆக இதெல்லாம் ஒரு தொழில், ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு தொழிலாக நினச்சி அதை உருவாக்குனாங்க. வித்தியாசமாக காஸ்டியூம் போட்டு இதுக்கு ஒரு வரவேற்பு, அதுக்கு ஒரு வரவேற்பு. சிலருக்கு பரதநாட்டியம் பிடிக்காது, சிலருக்கு கரகாட்டம் பிடிக்கும், வெஸ்டர்ன் டான்ஸ் ஒருத்தருக்கு பிடிக்கும். அது மாதிரி உலகத்தில் ஏகப்பட்ட நடன வகைகள் இருக்குது. இது எல்லாமே அப்போ பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு தொழிலாக அதை செய்யும்போது அதுக்கான ஒப்பனைகளுடன், ஏற்பாடுகளுடன், மற்றவர்களை கவரும் வகையில் அதற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து உருவாக்கப்பட்டது தான் இதெல்லாம். உண்மையான நடனங்கிறது எதுனா, இப்போ அவரவருக்கு தேவையான நடனம், அவரவரே ஆடிக்கொள்கிற நடனம். ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு, அவருக்கு தேவை, டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஆட போகிறாரு அப்படின்னா அவர் எப்படி ஆடுவார்? போய் காஸ்டியூம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு ஆட போகிறாரு. இப்போ பரதநாட்டியம் இதெல்லாம் மேடை நடனங்கள். பரதநாட்டியம், அப்புறம் ஒயிலாட்டம், கரகாட்டம், நாட்டுப்புற நடனம், மேற்கத்திய நடனம், இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் மேடை நடனங்கள், மேடையில் ஆடக்கூடிய நடனங்கள். இது உண்மையான நடனம் கிடையாது. மேடைங்கிறதே மேடைக்கான மேடை எல்லோரும் ஆடப்படுகிற நடனம் தான் உண்மையான நடனம், இயற்கையான நடனம். எல்லோருக்குமே நடனம் என்பது எல்லோருக்குமே தேவை. நடனம் ஆடுவதன் மூலம் மனம் மகிழ்ச்சி அடைகிறது, வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுகிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகளில் ஒன்று தான் கலைகள். கலைனா என்ன அப்படின்னு கலைத்துறையில் பெரிய விவாதமே போயிட்டுருக்கும். ஆர்ட்னா என்ன, கலைனா என்னன்னு மிகப்பெரிய விவாதமே அங்கே போயிட்டுருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. கலைனா என்னென்னா மகிழ்ச்சியாக மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி தான் கலை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிரிச்சுக்கிட்டே வாழ்கிறது மட்டும் மகிழ்ச்சி. சிரிக்கிறது, அழுகிறது, சண்டை போடுறது, காதலிப்பது, எல்லாத்துலேயும் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கணும். அதே நேரத்தில் உரிமையோடு அதை சண்டை போடணும், உரிமையோடு காதலிக்கணும். அது மாதிரி அன்பு செலுத்துறது, கோவப்படுறது, பொறாமப்படுறது, சதி வேலை செய்கிறது, மற்றவங்கள போட்டி போடுறது, இப்படி அழுகிறது, கவலையாக இருக்கிறது, துன்பப்படுறது, துக்கமாக இருக்கிறது, நல்லா சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஓடுறது, ஆடுறது, விளையாடுறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆடுறது, பாடுறது, ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுறது, கதை சொல்வது, பேசுவது, பொழுதுபோக்குவது, காமம், இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் நிர்வாகம்,
தொழில், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வாழ்வது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. அப்படிங்கும்போது இதுதான் அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைன்னு வரும்போது அதில் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் கலைகள். அப்போ கலைகள் மூலம் மட்டுமே ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட முடியாது. சாப்பாடு வேணும், அப்போ அதுக்கு தொழில் செய்யணும், அப்புறம் விளையாடணும். வெறும் டான்ஸ் ஆடினா மட்டும் விளையாட வேண்டாமா? அப்போ விளையாடவும் செய்யணும். அப்போ விளையாட்டும் என்னென்னா விளையாட்டுனா என்ன அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு நடைமுறைகளில் அதுவும் ஒன்று. விளையாட்டுனா என்னப்பா அப்படின்னு விளையாட்டுத்துறையில் கேள்வி கேட்டுட்ருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க, மண்டையை போட்டு குடஞ்சிட்ருப்பாங்க. அதற்கான இறுதி தீர்வு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ கலைன்னு என்னென்னு கண்டுபிடிச்சது யாருன்னா என் பேர் தான் சொல்லணும். யாருப்பா கலைன்னா என்ன, அதற்கான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விளக்கத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய பேரை சொல்லிட வேண்டியதான், பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அவர் தான் கலை என்றால் என்ன என்பதை கண்டுபிடித்தவர், கலைகளையும் கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லிடணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகளில் ஒன்று தான் கலை. அப்போது கலைகளில் தான் நடனம் வருது. நடனம் மூலமாக ஒருத்தர் எப்படி மகிழ்ச்சியாக, யாரோ ஒருத்தர் நடனம் ஆடுறாரு, அதை வேடிக்கை பார்க்குறது மூலமாக இவர் மகிழ்ச்சி அடைந்து விடுவாரா? அது கொஞ்சம் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவரவரே நடனம் ஆட வேண்டும், அப்போ தான் மகிழ்ச்சி, அதில் ஒரு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும். மற்றவங்க ஆடுறதையும் பார்க்கணும், அதே நேரத்தில் நாமளும் ஆடணும், நாம் ஆடுறதை மற்றவங்களும் பார்க்கணும். ஆக இதுதான் அவரவரே ஆடும்போது யாரும் பரதநாட்டியத்துக்கான காஸ்டியூம் போட்டுலாம் ஆட மாட்டாங்க. அவரவரே அவரவருக்கு தேவையான நடனத்தை ஆடுகிறார். அதே நேரத்தில் உடனடியாக ஆடணும். இந்த நேரத்தில் முன்கூட்டியே ரிஹர்சல் பார்க்கக்கூடாது. அதுதான் உண்மையான நடனம், இயற்கையான நடனம். அவரவருக்கு தேவையான இப்போ மற்றவங்க மேடையில் கொண்டு ஆடணும், மற்றவங்க பார்க்கணும், அதன் மூலமாக காசை வசூலிக்கணும். அதுக்கு தான் இந்த ரிஹர்சல்லாம் பார்ப்பாங்க. அதுக்குன்னு தனியாக காஸ்டியூம் போடுவாங்க, ஒப்பனை செய்வாங்க, மேக்கப்லாம் போட்டு ஆடுவாங்க. அப்போ இதெல்லாம் உண்மையானது கிடையாது, பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு. அப்போ உண்மையான நடனங்கிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணும், போய் ஆடுவாங்க. அந்த நேரத்தில் போய் எங்கே ஆடுவாங்க, மேடையிலலாம் ஆட மாட்டாங்க. எப்போ டான்ஸ் ஆடணும்னு தோணுதோ, எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போது ஒரு டான்ஸ் ஆப் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய் மூலமாக இசையமைத்து கொண்டு ஒரு டான்ஸ் ஆடுவார். அப்போ போய் ஒரு சந்தோஷமாக இருக்குது, இப்போ எனக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது, போய் காஸ்டியூம் போட்டு வந்துடுறேன், போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அது சும்மா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக, மற்றவங்களை திருப்திப்படுத்துவதற்காக, அதையே தொழிலாக வச்சுக்கிறவங்க செய்கிறது. அதெல்லாம் உண்மையான நடனம் கிடையாது, நிரந்தரமான நடனம் கிடையாது. பணம் எனும் நடைமுறை இடையில் வந்தது. அதை சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நடனம் தான் இந்த பரதநாட்டியம், கரகாட்டம், நாட்டுப்புற நடனம்லாம். பணம் என்கிற நடைமுறை இடையில் வந்தது, இடையிலே போயிடும், கடைசி வரைக்கும் அது வராது. பணம் எனும் நடைமுறை கொஞ்ச காலம் ஒரு 2040 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து விடும். அதுக்கப்புறம் பணம் என்கிற நடைமுறையே இருக்காது. யார் பணத்தை அச்சிடிச்சு அதை விற்றுட்ருப்பாங்க. அரசாங்கம் என்கிற ஏற்பாடே இருக்காது. அரசாங்கம், அப்புறம் காவல், இராணுவம், அப்புறம் பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், முதல்வர், எம்எல்ஏ, இந்த மாதிரி ஏற்பாடே இருக்காது. போலீஸே இருக்காது. எல்லோருமே அவரவரை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான பணம் இல்லைனாலே, பணம் வேணும் நடைமுறை இல்லைனாலே இங்கே பெருசாக போலீஸ் இதெல்லாம் தேவையில்லை. பணத்துக்காக தான் இவ்வளோ எல்லாமே. பணம் தான் இந்த மாதிரி போலீஸு, இராணுவம் இந்த மாதிரி ஏற்பாட்டெல்லாம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. மனித வாழ்க்கை பாதுகாப்பின்மை ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த பணம் தான். அதனால் இயற்கையான நடனம் எது அப்படின்னா அவரவர்களுக்காக ஆடிக்கொள்கிற நடனம். அவரவர்களுக்கு ஆடும்போது என்னென்னா தினசரி 10 நிமிஷம் ஆடினாலே போதும். மற்றவங்களுக்காக ஆடும்போது தான் அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறக்காக ஒருத்தர் நடன கலைஞர் என்ன பண்ணுவார், நிறைய நேரம் ஆடிப்பார். தினமும் 8 மணி நேரத்துக்கு மேலே நடனம் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்புறம் நடனம் ஆடுவதே அவர் வாழ்க்கையாக வச்சுருப்பார். அதனால் நிறைய நேரம் நடனம் ஆடுவார். நிறைய நேரம் நடனம் ஆடுறது ஒருவருக்கு தேவையில்லை. அதிக நேரம் அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆடினா போதும் ஒவ்வொரு நாளும். ஆனால் தினமும் நடனம் ஆடணும், அதான் முக்கியம். தினமும் நடனம் ஆடணும். நடனத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, எல்லோருமே நடனம் ஆட வேண்டும், தினமும் நடனம் ஆட வேண்டும் என்பது தான். எல்லோருமே அதன் மூலம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான். அதனால் இந்த மாதிரி பரதநாட்டியம் அல்லது கரகாட்டம், நாட்டுப்புற நடனம் அல்லது மேற்கத்திய நடனம், பாலே டான்ஸு இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது எல்லாமே பணத்திற்காக உருவாக்கப்பட்டது. பணத்தை இதை வைத்து இந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடி பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னா யாருமே பரதநாட்டியம் ஆடவே மாட்டாங்க. கரகாட்டம் ஆடி யாருமே பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னா யாருமே கரகாட்டம் ஆட மாட்டாங்க. ஆக இது பணத்தை சார்ந்து இருக்கிறது. பணம் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் ஆடணும். அதாவது அதான் எது இயற்கையாக நடனம்னா, எனக்கு டான்ஸ் ஆடும்போது ஆடணும்.
நான் போய் ரிஹர்சல் பார்த்து வரேன், இப்போ எனக்கு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது, நான் போய் ரிஹர்சல் பார்த்து வரேன், அல்லது நான் காஸ்டியூம் போட்டு வரேன், மேக்கப் பண்ணிட்டு வரேன், எல்லோரும் வெயிட் பண்ணிடுங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? அதெல்லாம் வந்து வியாபாரத்தோட தொடர்புடையது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அது வந்து இயல்பான மனித வாழ்க்கைக்கு பொருந்தது. அது எல்லோருக்குமான நடனமே கிடையாது. அது மாதிரி எது ஒன்று இயற்கை நடனம்னாக்கா வந்து இது வரைக்கும் நடனம் ஆடினது எல்லாமே வந்து பரிசோதனைகள் தான். இதெல்லாம் எது உண்மையான நடனம் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பரிசோதனைகள் தான். இது வரைக்கும் ஆடின நடன வகைகள் எல்லாமே வந்து எது உண்மை. அது மாதிரி நடனம் ஆடும்போது ஏதாவது கருத்தை சொல்லக்கூடாது. கருத்தை சொல்கிறது, கதையை சொல்கிறது, கருத்தை சொல்கிற மாதிரி கை பாவனைகள்லாம் வச்சுக்கிட்டு முகத்தெல்லாம், அது இப்போ பரதநாட்டியத்தில் அது மாதிரி பண்ணுவாங்க. ஏதாவது கருத்தை சொல்கிற மாதிரி, கதைகளை சொல்கிற மாதிரி, கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, அழுகிற மாதிரி, அது மாதிரி நவரசங்களையும் வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லா நடனத்துலேயுமே இருக்கும், எல்லா நடனத்துலேயுமே இருக்கும். அப்போ இந்த மாதிரி எதையும் வந்து எதையோ ஒரு கதையை சொல்கிற மாதிரியோ கருத்தை சொல்கிற மாதிரியோ வந்து நடனம் ஆடக்கூடாது. அது வந்து இயற்கையான நடனம் கிடையாது. இயற்கையான நடனத்தில் இந்த மாதிரி தன்மையெல்லாம் இல்லை. இயற்கையான நடனம் என்றால் என்னவென்றால் அது வந்து வேறொரு உலகத்தில் உள்ள ஒரு நடன அசைவுகள். வேறொரு உலகத்தில் இப்போ வந்து நிறைய இது எல்லாத்துக்குமே தெரியும் இயற்கையான நடனம் என்றால் என்னென்னா இப்போ வந்து இப்போ அசைவுகளுக்கு தான் முக்கியம். மற்றபடி வந்து நம்ம வந்து அதை வச்சு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு கதையை சொல்லணும், ஒரு தகவலை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் நடனம் ஆடுவதற்கு இருக்கவே கூடாது. நமக்கு நடனம் ஆடுவரின் முழு கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த அசைவுகளில் தான் இருக்கணும். அந்த அசைவுகளுக்கு அர்த்தம் கற்பிக்கக்கூடாது. அர்த்தம் ஏதாவது இருக்கிற மாதிரி ஒரு அசைவு இருந்துச்சுன்னா அந்த நடனமே தப்பு. அப்போ நடனம் ஆடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். என்னன்னாக்கா நம்முடைய அசைவுகள், நடன அசைவுகள் ஏதோ ஒரு பொருள் மிகுந்ததாகவோ அல்லது அர்த்தம் கற்பிப்பதாகவோ இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நடனம் அசைவுகள் வந்து புதுமையான அசைவுகளை கண்டுபிடிக்கணும். நடனம் அசைவுகள் வந்து என்னென்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், குனிகிறோம், ஒரு பொருளை எடுத்து நடக்கிறோம், ஓடுறோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணமே இல்லாமல் ஒரு அசைவுகள், நடன அசைவுகள், அதுதான் நடன அசைவுகள். எந்தவித நோக்கமும் இல்லாமல் வித்தியாசமான அசைவுகளை கண்டுபிடிப்பதையே நோக்கமாக கொண்டது தான் அந்த அசைவு. இப்போ நடக்கிறோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், அப்புறம் உட்கார்றோம், அப்புறம் எழுந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பொருளை எடுத்து அந்த வேலையை செய்கிறோம், அப்புறம் மண்ணள்ளி எப்படி போடுறோம், அது ஒரு குழி தோண்டுறோம். இது எல்லா செயல்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு அசைவு. நம்ம இந்த செயல்கள் அனைத்துமே அசைவுகள் சார்ந்தது, உடல் அசைவுகள் சார்ந்தது. அப்போ இந்த அசைவுகளை வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும். அதையே நோக்கமாக வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணால் என்ன ஆகும்? அதுதான் நடனம். நடனத்தில் நம்முடைய நோக்கம் என்னென்னா புதுசாக ஏதாவது ஒரு நடன அசைவுகளை கண்டுபிடிக்கணும். அதுதான் நடனத்தினோட நோக்கம். அதில் வந்து அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இப்போ ஒரு கல்லை எடுக்கிறோம், அதுவும் ஒரு அசைவு தான். குனிகிறோம், நிமிருகிறோம், அந்த பொருளை கை வச்சு எடுக்கிறோம், இதுவும் ஒரு அசைவு தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ இந்த நோக்கத்தினால்தான் அந்த அசைவு நடக்குது. அந்த குனிகிறோம், நிமிர்றோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், இந்த உடல் அசைவுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ அது ஆனால் இந்த எந்தவித நோக்கமும் இல்லாமல் நாம் குனிகிறோம், நிமிர்றோம், அசைகிறோம், இடுப்பை ஆட்டுறோம், வளைக்கிறோம், குதிக்கிறோம் அப்படின்னா அதுவே அதையே கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. புதிய அசைவுகளை கண்டுபிடிப்பது அதுதான் புதுமை. புதிய அசைவுகளை கண்டுபிடிப்பது அதுதான் வந்து கற்பனையாக புதுசாக எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறோம்ல, நடனம் ஆடுகிறோம்ல, அதுதான் வந்து ஒரு நடன கலைஞனின் திறமையாக இருக்கிறது. அப்போ அசைவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம், அப்புறம் வந்து புதிய அசைவுகளுக்கான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு கற்பனை, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு நடனம். நம்ம ரெண்டு முக்கியத்துவம் இதில் இருக்குது. உடல் அசைவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம், அப்புறம் அதை புதுசாக கண்டுபிடிக்கிறது. அதுக்கு தகுந்தாற்ப வந்து எளிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு ஒரு டான்ஸ் ஆடவே கூடாது. உயிரை பணயமாக வச்சு ஆடுறாங்கள்ல, அந்த மாதிரி டான்ஸ் ஆடவே கூடாது. அது வந்து செயற்கையானது, வியாபார டான்ஸ். அது வியாபாரத்துக்காக அப்படி பல்ட்டி அடிப்பாங்க, ஆகாயத்தில் பல்ட்டி அடிப்பாங்க, வித்தியாசமாக அசைவுகள். இதெல்லாம் இன்னொன்று மற்றவங்களால் பின்பற்றப்பட வேண்டும். பார்த்த உடனே இது என்னால் முடியும்பா அப்படின்னு சொல்லணும். அதுதான் உண்மையான கலை, உண்மையான டான்ஸ், உண்மையான பாட்டு. ஒருத்தர் பாடுறாரா, இது என்னால் பாட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்கு பார்த்த மாத்திரத்திலேயே கிடைக்கணும். கேட்ட மாத்திரத்திலே ஒருத்தருக்கு வந்து இது என்னால் ஆட முடியும் அப்படின்னு எந்த டான்ஸை பார்த்து சொல்கிறாங்களோ அதுதான் உண்மையான டான்ஸ்.
இப்போ வந்து குழந்தைங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க பார்த்த உடனே அந்த அது என்னால் பேச முடியும்னு நம்பிக்கை வச்சு அந்த சின்ன வயசுலேயே பேசுகிறாங்க. அப்படின்னா அதுதான் உண்மையான பேச்சு. ஆனால் மேடையில் போய் பேசணுன்னா நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் மேடையில் போய் பேசணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அது வந்து செயற்கையானது, அது இயற்கையானது கிடையாது. என்னால் பார்த்த மாத்திரத்திலேயே அதை கற்றுக்கொள்ள வேண்டும், கேட்ட மாத்திரத்திலே நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நடனத்தை பார்க்குறேன்னா என்னாலேயும் முடியும், அந்த நம்பிக்கையை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எல்லோராலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எதெல்லாம் கொடுக்குதோ அதுதான் உண்மையான கலை, உண்மையான விஷயம். உண்மைன்னா என்ன தெரியுமா? எல்லோருக்கும் அது முடியும், அது சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கையை எதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் பொய். இப்போ பரதநாட்டியம் ஆடுறாங்களா, அது வந்து எல்லோராலையும் ஆட முடியாது. ப்ராக்டிஸ் எடுத்து கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் முடியும். அப்போ எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை அது கொடுக்காது, அப்போ அது பொய். அது மாதிரி இப்போ நிறைய ஒரு பேருந்து ஓட்டுறோமா, அப்போ அது எல்லோராலையும் பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கொள்ள முடியாது, எல்லோராலையும் முயற்சி செஞ்சால் கூட கற்றுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது பொய். அது வந்து இடையில அது வந்து நிலச்சி நிற்காது. பொய் வந்து நிலச்சி நிற்காது. எது நிலச்சி நிற்கும் அப்படின்னா எல்லோராலையும் சாத்தியமானது எதுவோ அதுதான் நிலச்சி நிற்கும். மனித இனம் உள்ள வரை நிற்கும். இப்போ எதெல்லாம் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் வரும், பயிற்சி எடுத்தால் கூட சிலது வராது, பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இடையிலே போயிடும். இன்னும் 20 வருஷம்தான் அதுக்கு ஆயுள் காலம். அதுக்கு இடையிலே போயிடும்னா அதுக்கான ஆயுள் காலத்தையும் நான் சொல்லிட்டேன். இன்னும் 20 வருடங்கள் தான். எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே வந்து இன்னும் அதுக்கான ஆயுட்காலம் 20 வருஷத்தில் நம்ம வந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறோம். என்ன உலகம் அப்படின்னா எளிமையானவர்களின் உலகம், எளிய உலகம், பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கொள்ளுகிற திறமை கொண்ட உலகம். அப்போ அது ரொம்ப ஈஸியான ஒரு திறமையாக தான் இருக்கும். பார்த்த மாத்திரத்தில் ஒருத்தர் கற்றுக்கிறாருன்னா ஒன்று அவர் ரொம்ப திறமையானவராக இருக்கணும், அல்லது நான் எந்த திறமையை அவர் பார்த்த உடனே கற்றுக்கிறாரோ அந்த திறமை எளிதாக இருக்கணும். அப்போ ரொம்ப திறமையானவர்களாக எல்லாராலையும் மாற முடியாது. பார்த்த மாத்திரத்தில் இவர் இதை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாராலையும் ஒரு திறமையானவர்களாக மாற முடியாது. யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எதை மாற்றினால் பார்த்த மாத்திரத்தில் எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இந்த திறமையை எளிதாக்கி விட வேண்டும். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கல், அது வந்து ஒரு 30 கிலோ இருக்குது. அந்த கல்லை தூக்கி போடணும் அப்படின்னா ஒருத்தர் தூக்கி போடுறாரு. அப்போ அதை வேடிக்கை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது நம்மளால் முடியாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறாரு, ஒரு சின்ன கல், அது ஒரு 1/2 கிலோ கூட இருக்குது, அல்லது வந்து ஒரு 1/4 கிலோ தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லை தூக்குறாரு. அதை பார்க்குறவங்க எல்லோரும் இது என்னால் முடியும் தானே, இது என்ன பெரிய வித்தியாசம், சாதாரண விஷயம் தான், இது எல்லாராலையும் முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அதுதான் வந்து உண்மை, நிரந்தரம். அந்த மாதிரி வழக்கம்தான் கடைசி காலத்து வரைக்கும் இருக்கும், மனித இனம் உயிருள்ள வரைக்கும் இருக்கும். 30 கிலோ ஒருத்தரால் தூக்க முடியாது அப்படின்னா தூக்கக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லோராலையும் செய்ய முடியாதுன்னா அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயங்களை செய்கிறது தான் நோக்கம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நான் இன்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் என்னென்னா எல்லோராலையும் செய்ய முடியாது, அப்போ அதைத்தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை செய்யக்கூடாது. அதை செய்கிறதுனால என்ன ஆகுது, எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்த செய்கிறதுனால இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அழிவுகள் தான் ஏற்படும், பேரழிவுகள். எப்படி சொல்கிற, எல்லோராலையும் விமானத்தில் போக முடியாதுப்பா, எல்லோராலையும் மோட்டார் வாகனத்தில் பயணிக்க முடியாது, ஓட்டுநர்களாக ஆக முடியாது, அந்த வாகனங்களை தயாரிக்க முடியாது, எல்லோராலையும் தயாரிக்க முடியும், பயணம் செய்ய முடியும், ஆனால் எல்லோராலையும் தயாரிக்க முடியாது ஆனால் அதனால தான் என்ன, எல்லோராலையும் தயாரிக்க முடியாத அந்த விஷயங்களை செஞ்சு காட்டினால தான் இன்றைக்கி வந்து மோட்டார் வாகனங்களை தயாரித்து அதனை சாலையில் விட அது வந்து இயக்க அனுமதித்தால் தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா வருஷத்தில் மோட்டார் வாகன விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்போது 10 வருஷத்தில் 1 கோடி பேர் செத்துருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த 10 வருஷத்தில் இன்னொரு கோடி பேர் சாவாங்க, நாம் கூட இருக்கலாம் அந்த எண்ணிக்கையில். அப்போது எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்த யாருமே செய்யக்கூடாது, எல்லோருமே செய்யக்கூடாது. எல்லோராலையும் எளிதாக செய்ய முடிந்த விஷயத்த தான் செய்யணும். அது கலைகளாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி. எல்லோராலையும் விளையாட முடியாத விளையாட்டை நீ விளையாடாத. ஆனால் அதை விளையாண்டாதான் அந்த மாதிரி. இந்த உலகங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, இயந்திர அறிவியல் உலகம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லோராலையும் எளிதாக செய்யக்கூடிய விஷயத்தை நீ செஞ்சன்னா அது வியாபாரம் ஆகாது, அதை வச்சு நீ பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ பேரழிவுகள் என்பது முக்கியமல்ல, இங்கே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சு அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க.
பணம் சம்பாதிப்பது தான் இங்கே நோக்கம். அதற்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் செய்யலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் ஓரளவுக்கு அனுமதிக்கப்பட்டது. சில அனுமதிக்காத எல்லோராலும் அதுலேயும் ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயம்லாம் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுப்பா. அதுக்காக கொலை கூட ஏன் செய்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க அதை செய்கிறாங்க. அதை தடுக்கணும். அதுலேயும் ஒரு அளவு வச்சுருக்காங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அணுகுண்டை ஏன் தயாரிக்கிறாங்க? இது எல்லாமே பணம் தான் காரணம். எல்லோராலையும் அது செய்ய முடியாது. அப்புறம் ஏன் செய்கிறாங்க? பணம் தான். அதன் மூலம் பேரழிவு. எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்த செஞ்சால் பேரழிவு ஏற்படும். அதனால் இயற்கையான நடனம் எது அப்படின்னா எல்லோராலையும் ஆட முடிகிற நடனம் தான். எல்லோராலையும் ஆட முடியாத நடனம் எதுனா கஷ்டமாக ஆடுறாங்கள்ல, அதெல்லாம் எல்லோராலையும். அதனால் என்ன ஆகுதுன்னா பேரழிவு தான் ஏற்படும். எப்படி? நடனம் ஆடியே செத்து போனவன் நிறைய இருக்கான். நடனம் ஆடி பல்ட்டி அடித்து தலை குப்புற விழுந்து முதுகெலும்பு ஒரிஞ்சு செத்து போனவன் நிறையா இருக்கும். உயிரை பணயமாக வச்சு நடனம் ஆடினவங்க எல்லோருமே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. உயிரை பணமாக வச்சு நடனம் ஆடுறாங்க. எல்லோராலையும் அந்த நடனம் ஆட முடியாது. அப்படிப்பட்ட நடனத்தை ஆடியதால் நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. நடனம் ஆடி எக்கு தப்பா விழுந்து மூஞ்சி முகர பேந்து போனவங்கலாம் இருக்காங்க. செத்து போனவங்க மட்டும் கிடையாது, மூஞ்சி முகர பேந்து போனவங்க, கை கால் ஒரிஞ்சவங்க, அப்புறம் அவமானம், அதாவது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, மேடையில் ஆடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு வாழ்க்கையை வெறுத்து போனவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க, சண்டை போட்டவங்க இருக்காங்க. நான் ஆடுறத நீ எப்படிடா குறை சொல்லலாம்? நான் கஷ்டப்பட்டு ஆடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆடுறேன், என் நடனத்தை நீ எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இவன் அடுத்தவனை கொலை பண்ணதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. ஆளை வச்சு இவனுடைய வாய்ப்புகளை பறிச்சிருவாங்க. வியாபார நடனம் எல்லோராலையும் ஆட முடியாது இதெல்லாம். இப்போ எல்லோராலையும் ஆட முடியாத விஷயத்த, செய்ய முடியாத விஷயத்த செஞ்சால் பேரழிவு தான் ஏற்படும். அதுலேயும் நிறைய போட்டி ஏற்படும். நடனம் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு, நடனம் ஆடுவதற்கு எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு உனக்கு கிடச்சிடக்கூடாது, அதற்காக அரசியல் செய்வது, சண்டை போடுறது, மனித உறவு முறையில் ஒரு அழிவு ஏற்படும். அழிவுனா என்ன? சாவு மட்டும்தான் அழிவா? உறவு முறையில் ஒரு அழிவு ஏற்படும். ஒரு ஆரோக்கியமான உறவு முறையே இல்லாமல் போச்சு. இந்த பணம் என்பது பேரழிவு. எல்லோராலையும் அது முடியாத ஒரு விஷயங்களை செஞ்சு தான் அதை பணத்தை சம்பாதிக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கே போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறாங்க? எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயங்களை செய்கிறது எப்படி, அதை சொல்லிக் கொடுக்குறது தான் பள்ளிக்கூடம். அப்போ இந்த பேரழிவு பள்ளிக்கூடத்தில் படித்தா பேரழிவு. அப்போ பள்ளிக்கூடங்கள் மூலமாக இங்கே பேரழிவு தான் ஏற்படும். ஏன்னா அதை எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சு கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம். எப்படி பள்ளிக்கூடம் படிக்கிறதுனால பேரழிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ பள்ளிக்கூடம் போய் படித்தா தானே ஆயுதங்களெல்லாம் தயாரிக்க முடியும், அணுகுண்டை தயாரிக்க முடியும், அணு உலைகளை ஏற்படுத்த முடியும். பள்ளிக்கூடம் படிக்காமல், புத்தகங்களை படிக்காமல் போய் அணு உலைகளை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அப்போது இந்த பள்ளிக்கூடம் என்பது என்ன? அதோட முடிவு என்ன? பேரழிவு தான். எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்தை கற்றுக் கொடுக்குற இடம் தான். அதன் மூலம் என்ன? அது பேரழிவு தான் ஏற்படும். அப்போது எல்லோராலையும் செய்ய முடியாத விஷயத்த செய்யாத. யாராவது உங்கள்கிட்ட சாகசத்தை காட்டினான்னா அவங்கள அருவருப்பாக பார்க்கணும். அடப்பாவி, உன் மனசில் இவ்வளோ அழிவு புத்தியா? ஒருத்தங்க யாராலையும் செய்ய முடியாத ஒரு சாகசத்தை செய்கிறான், பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான்யா, அப்படி வளைச்சி எப்படி தான் ஆடுறானே தெரில. அவனை பார்த்தா அருவருப்பாக பார்க்கணும். ஏன்னா அவன் மனசில் அவ்வளோ அழிவு இருக்குது, அழிவு சிந்தனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் டான்ஸ் அப்படிங்கும்போது என்னாங்கன்னா நிறைய பேர் டான்ஸ் ஆடுறதே விட்டுருவாங்க. ஓ, டான்ஸ் இவ்வளோ கஷ்டமா, நமக்கு வராதப்பா அப்படின்னு இப்படி தான் நிறைய பேர் டான்ஸை விட்டாங்க. பாட்டு பாடுறாங்களா, முக்கிட்டு பயங்கரமாக பாடுறாரு அவர். நிறைய பாடகர்கள் இருக்காங்க, சினிமா பாடகர்கள் 1000 பாடல்கள் எல்லாம் பாடிட்டாங்க. ஏன் எல்லாரும் பாட வேண்டிய பாடலை இவரே பாடிட்டார். அளவுக்கு அதிகமாக ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அது மற்றவங்களுக்கானதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அளவுக்கு அதிகமான திறமை எல்லாமே அது மற்றவங்களுக்கானது. அளவுக்கு அதிகமாக ஒருத்தர்கிட்ட செல்வம் இருக்குதுன்னா, ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமாக ஒருத்தர்கிட்ட செல்வம் இருக்குதுன்னா அது அவருக்கானது கிடையாது, மற்றவங்களுக்கானது. மற்றவரிடம் இருக்க வேண்டியது தான் அவர்கிட்ட போய் குவிஞ்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமையும் அப்படிப்பட்டது தான். எல்லோரிடமும் இருக்க வேண்டிய திறமை யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. இவர் மாதிரி பாடவே முடியாதுப்பா, பயங்கரமாக பாடுறாரு அப்படின்னா, அப்படி ஒருத்தர் சூப்பராக பாடுறாரு. நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப சூப்பராக பாடுகிற ஒரு பாடகரை பற்றி நினச்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக பாடுறாருப்பா. அப்போது அவர் பாடுறாருல, அப்போது அவர் பாட்டை கேட்டவுடனே எப்படி பாடுறாருயா, சூப்பராக பாடுறாரு, இந்த மாதிரிலாம் என்னால் பாட முடியாது, ஓ பாட்டுன்னா இதான், பாட்டுன்னா இப்படி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறதே விட்டுருவார்.
இப்படி பாடாமல் போனவங்க தான் நிறைய பேர், இப்படி டான்ஸ் ஆடாமல் போனவங்க தான் நிறைய பேர் கூச்சப்பட்டுக்கிட்டாங்க. இந்த பாடினா இப்படி பாடணும், இல்லைன்னா பாடக்கூடாது, கூச்சம் வந்துடும். அப்போ இது ஒரு அழிவு தான், பேரழிவு. அப்போது ஒரு ரொம்ப சூப்பராக பாடுற ஒருத்தர் வந்து நிறைய பேரை பாட விடாமல் பண்ணியிருக்கிறார். நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அவரை பாட விடாமல் பண்ணியிருக்கிறார். ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடுறது மீது உள்ள நம்பிக்கை போயிடுது. ஓ, டான்ஸ்னால் இப்படி தான் போல, இதுதான் டான்ஸ் நினச்சிக்கிறாங்க. இதுதான் டான்ஸு, ஆடினா இப்படி தான் ஆடணும், இல்லைன்னா இப்படி இல்லைன்னா டான்ஸே ஆடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் டான்ஸ் ஆடுறதே விட்டுறாரு. அப்போது இது எவ்வளோ பெரிய அழிவு பாருங்கள். அப்போ அவருக்கு மகிழ்ச்சி குறைஞ்சிரும், அவருடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சி குறைஞ்சிரும். அப்போ விளையாடுறாரு ஒருத்தர், சூப்பராக விளையாடுறாரு, விளையாண்டா இப்படி தான் ஏன் விளையாடணும், அவரெல்லாம் விளையாடக்கூடாது. அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை விளையாட்டு வீரர்கள் ஏற்படுத்திடுறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான நோக்கம். யாராலையும் செய்ய முடியாத விஷயங்களை செய்கிறதுக்கான நோக்கத்துக்கு என்ன காரணம்னா, இது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. இதுதான் பேரழிவு. இதுவும் ஒரு பேரழிவு. அழிவுன்னா என்ன, ஒரு மகிழ்ச்சியை அழிக்கிறது. மனுஷங்களை தான் அழிக்க முடியாது, ஸோ அட்லீஸ்ட் மகிழ்ச்சியை, அவங்களுடைய மகிழ்ச்சியாவது அழிக்கலாமே, அவங்கள டான்ஸ் ஆட விடாமாவது பண்ணலாமே. அப்போ யார் வந்து இப்போ யாராவது பாடுவாங்க, இவர் என்ன பெரிய பாலசுப்ரமணியன் நினப்பு இவருக்கு, அப்படியே பாட்டு பாடிட்டாலும் அவர் இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறது, அதாவது ஒருத்தரை வந்து அவமதிக்கிறது, ஒருவருடைய திறமையை வந்து வரவேற்காமல் ஊக்குவிக்காமல். அப்போ பாடினா வந்து அந்த மாதிரி பாடினா தான் உண்டு போலுக்கு, அப்போ நம்மளாம் பாடக்கூடாது, 4 பேர் சிரிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் ஒருத்தர் வந்து பாடணுமா? எனக்கு அதுதான் நோக்கம், பாடுவது தான் நோக்கம், என்னுடைய வேலை வேறு, ஆனால் நான் பாடவே கூடாதா? பாடினால் ஏன் இத்தனை பேர் சிரிக்கிறாங்க? இந்த சிரிப்புகளை தாண்டி நான் ஏன் பாட வேண்டும்? எதற்கு எனக்கு இந்த அமைதியின்மை? தேவையில்லை, எனக்கு பாடலே தேவையில்லை, அந்த பாட்டே தேவையில்லை. இப்படித்தான் நான் பாடியாக வேண்டுமா? இவ்வளோ சிரமம். அப்போ எல்லோரும் பாராட்ட வேண்டுமா? நான் பாடினால் எல்லோருமே பாராட்ட வேண்டுமா? யாருமே வரவேற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாடினா ஒருத்தர் நிறைய பேர் சாதாரணமாக பாடுவாங்க, அப்படி பாத்ரூமில் பாடுவாங்க, ஆனால் இதை யாரும் வரவேற்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பாடினா தான் வரவேற்பாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பான திறமை, கொஞ்சம் திறமை அதிகமானா தான் வரவேற்பாங்க. அப்போ எல்லோருமே அந்த திறமையை வளர்த்துக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாடுறதே வரவேற்பு, எதை வரவேற்கிறாங்களோ அதை தான் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பாங்க. அப்போது இங்கே எதை வரவேற்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் திறமை அதிகமாக, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப பார்த்தாலே நம்மளால் இது முடியாது அப்படிங்கிற விஷயத்த தான் வரவேற்கிறாங்க. சாதாரண விஷயத்த வரவேற்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னன்னா, சாதாரணமாக ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னா அதை யாருமே வரவேற்காத போது அவருக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம பாடினா யாருமே வரவேற்க மாட்டேங்கிறாங்கப்பா, நாம் டான்ஸ் ஆடினா நம்ம யாரும் அதை வந்து பாராட்ட மாட்டேங்கிறாங்க, சிரிக்க தான் மாறாக. என்ன பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, சிரிக்கிறாங்க. என்ன பெரிய இவர் பாடுறாரு, அவருன்னு நினைப்பா, இவர் அந்த பாடகர் நினைப்பா, அப்படின்னு நினச்சிட்டு. ஆக இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாத விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதன் மூலம் ஏற்படுகிற பேரழிவுகள் தான் இந்த உலகத்தில் நாம் பார்த்துட்ருக்குறோம். அழிவு வந்து வெறும் செத்து போகிறது மட்டும் கிடையாது, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க மகிழ்ச்சியை அழித்து விடுவது, அவருடைய நம்பிக்கையை அழித்து விடுவது, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையை அழித்து விடுவது. ஒரு இயந்திரம் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பார், ஒரு உருவம் அவ்வளோதான், அவர் மனித உயிர் அவ்வளோதான், அப்படியே வாழ்ந்துட்டுருப்பார், அப்படியே நடந்து போயிட்டுருப்பார், வேலை செய்வார், பேசுவார், சிரிப்பார், சாப்பிடுவார், தூங்குவார். இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, நடைபெணங்களாக மாற்றி விட்டார்கள், நிறைய மக்களை நடைபெணங்களாக மாற்றி விட்டார்கள். ஆக அதற்கெல்லாம் ஒரு முடிவு என்னென்னா, இயற்கையான நடனம், அதற்கெல்லாம் முடிவுன்னு ஒரு 20 வருஷத்தில் வந்துடும். 2040 முடிஞ்சுது. 2040க்கு பிறகு இந்த மாதிரியான எல்லோராலும் முடியாத விஷயங்களை செய்கிற அந்த நடைமுறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும். அதன் பிறகு எல்லோராலும் எளிதாக பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கணும், அதுதான் உண்மையான திறமை, அதுதான் நிரந்தரமான திறமை, அதுதான் மனித இனம் கடைசி வரைக்கும் மனித இனத்தோடு அது தொடர்ந்து வரும். பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கணும், கேட்ட மாத்திரத்தில் கற்றுக்கணும், அந்த அளவுக்கு எளிதாக இருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை எல்லார்ட்டையுமே இருக்கும். இது இவ்வளோ ஈஸியாக பார்த்த மாத்திரத்திலே கற்றுக்கணும் அப்படின்னா தான் அந்த திறமை தான் எல்லார்ட்டையுமே இருக்கும், அதுதான் மனித திறமை. மற்றபடி இப்போ வந்து ஒருத்தர் எல்லாராலையும் செய்ய முடியாத திறமைகள்லாம் மனித திறமைகளே கிடையாது, இது மனித இயல்புகளே கிடையாது, இதெல்லாம் செயற்கையானது. இப்போ நம்முடைய திறமை அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேயாக மாறிடுவோம்.
பேய்னா எதுனா திறமை அதிகமானவர்கள் அத்தனை பேரும் பேய்கள் தான். அவர்கள் செய்கிற விஷயங்கள் இறுதியாக அழிவை தான் ஏற்படுத்தும். அழிவு வந்து வெவ்வேறு வகையில் ஏற்படும். அதனால் வந்து திறமைன்னா என்னென்னா, திறமையை அதிகரித்து அவங்க பேயாக மாறிடுவாங்க. பேய்களோட வேலைன்னா அழிவு தான். நம்ம வந்து பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம விவாதிச்சுட்ருக்கோம். பேய்ங்கிறது உண்மை தான். பேய் பிசாசு எல்லாம் உண்மை தான். அது வேறு யாரும் இல்லை, மனித உயிர்கள் தான் பேய். இப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அணுகுண்டை தூக்கி ஹிரோஷிமா மேலே போடுறாரு. 2 லட்சம் பேர் செத்துட்டாங்க. எந்த பேயாவது 2 லட்சம் பேரை கொன்று இருக்கிற எந்த பேயாவது நம்ம கதையில் கேட்டிருப்போமா? ஆனால் ஒரு மனுஷன் செய்கிறான், 2 லட்சம் பேரை கொண்டுறான். அப்படின்னா இதை விட இப்போ இவங்க தான் பேய். கொலை செய்கிறாங்க. எந்த பேயாவது அப்போ இவங்க தான் கொலை செய்கிறவர்கள் தான் பேய். திருடுகிறவர்கள் தான் பேய்கள், பிசாசுகள். திருடுகிறவர்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள், இவர்கள் தான் பேய்ங்கிறது உண்மை தான். பேய் பிசாசுங்கிறதெல்லாம் உண்மை தான். அந்த மாதிரி. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இயற்கையானது எதுனாக்கா எல்லோராலையும் முடியணும். அந்த திறமைகளை நாம் போற்ற பழகிக்கணும். அந்த ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தைங்க வரைதில்ல, அதில் வந்து இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். சும்மா பாராட்டக்கூடாது, அதை ரசிக்க பழகிக்கணும். எல்லோராலையும் எளிதான திறமைகளை வந்து மதிக்க பழகிக்கணும். எளிதாக ஒரு மேடையில் டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதை பாராட்டுறத விட, ஒரு வீட்லேயோ அல்லது நம்ம பார்க்குறச்ச ஒரு சின்ன பையன் டான்ஸ் ஆடுறான், சும்மா ஆடுறான், அதை பாராட்டணும், அதை ஊக்குவிக்கணும். அந்த மாதிரி அதுதான் இயற்கையான விஷயங்களை மதிக்க கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம மனித உயிர்களாக மாறுவோம். அப்போ தான் நம்மிடம் உள்ள அழிவு சிந்தனை நம்மிடமிருந்து நீங்கும். நாம் வந்து பாதுகாப்பை விரும்புகிற மனித உயிர்களாக நாம் மாறுவோம். நம்மிடம் எல்லார்ட்டையும் ஒரு அழிவு சிந்தனை இருக்குது. இயந்திர அறிவியல் உலகம் நம்ம அப்படி தவறான நம்பிக்கைகளால் நாம் அப்படி ஆக்கப்பட்டு விட்டோம். அதனால் நம்மிடம் உள்ள அழிவு சிந்தனைகளை நாம் நீக்க வேண்டுமென்றால் எளிதான திறமைகளை மதிக்க கொள்ள வேண்டும். எளிதான திறமைகளை வந்து நம்ம மதிக்கணும். எந்த வகையில் அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, சும்மா விளையாடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ போய் இப்போ வந்து ஒரு அம்மா என்ன பண்ணுறேன், இப்போ விளையாடுறோம், நீ என்ன ஏன் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்க, படி அப்படிம்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் வரைஞ்சிக்கிட்டே இருக்க, நீ படின்னு சொல்லுவாங்க. நீ அதே ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாக்கா நீ விளையாடு. ஏன் விளையாடுற, ஸ்போர்ட்ஸ் வந்து உன்னுடைய ப்ரொஃபஷ்னலா? அப்படி இல்லைல்ல, அப்படின்னா ஏன் விளையாடுற? படிக்கலாம்ல. அவன் விளையாடுறான், அவன் வந்து ஒரு ஸ்டேட் பிளேயரு, அதனால் அவன் விளையாடுறான், நீ ஏன் விளையாண்டுட்டே இருக்கிற? அப்போ சும்மா விளையாண்டா எதையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஏதாவது ஒரு பணம் இருக்கணும். நீ எதை செஞ்சாலும் அதில் ஒரு பணம் வரணும், உனக்கு காசு வரணும், காசு சம்பாதிக்கணும். எது பணத்தை கொடுக்குதோ அந்த வேலை தான் இங்கே மதிப்புடையதாக இருக்கிறது. அதனால் வந்து இயற்கையான விஷயம், உண்மையான விஷயம் எல்லாமே வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் சும்மா பண்ணுறது. ஏன் சும்மா இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்குற? சும்மா ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு. ஏதாவது உபயோகம் இருக்கா? 5 காசு பிரயோஜனம் இருக்கா? 5 காசு பிரயோஜனம்னா இந்த மாதிரி இயற்கையான விஷயத்தை செய்யக்கூடாது. செயற்கையான யாராலையும் செய்ய முடியாத விஷயத்த செய்யணும். அப்போ தான் அது வந்து காசு பிரயோஜனம் உள்ள வேலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா எது உண்மையான நடனம்னு இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எது உண்மையான நடனத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எது உண்மையான நடனம், எப்படி ஆட வேண்டும் என்பதை கண்டுபிடித்த நான் தான் நடனத்தை கண்டுபிடித்தவனாகவும் அந்த சிறப்பை பெறுகிறேன். அதே நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுவும் உண்மை தான். இது வரைக்கும் எது சொன்னதெல்லாம் உண்மையோ அது கொண்டு இதுவும் உண்மை தான். கலைகளை கண்டுபிடித்தவன் அப்படிங்கிற பெருமை என்னை சொல்வது போல், எப்படி நடனம் ஆட வேண்டும், எப்படி வந்து நடனம் ஆட வேண்டும், எப்படி ஆடக்கூடாது, என்ன நோக்கத்திற்காக நடனம் ஆட வேண்டும், எவ்வளவு நேரம் ஆட வேண்டும், தினசரி நடனம் ஆட வேண்டும், அப்புறம் வந்து எது வியாபார நடனம் ஆடுவதில் வந்து உயிரை பணமாக வச்சு நடனம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்ல. இந்த மாதிரி நடனம் ஆடுவதற்கான விதிமுறைகளை கண்டுபிடித்ததன் மூலம், நான் உங்களுக்கு விதிமுறைகளை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லியதன் மூலம் நடனக்கலையை கண்டுபிடித்தவன், மனித நடனத்தை கண்டுபிடித்தவன் என்கிற பெருமை என்னை சேரும்.
நடனம் என்றால் வந்து பரதநாட்டியம் அப்படி நிறைய நடனம் இருக்குது. பாலை டான்ஸு அல்லது கரகாட்டம், ஒயிலாட்டம் இப்படிலாம். இது எல்லாமே வியாபார நடனங்கள். இது எல்லாமே எங்களுடைய நடனம், இது எங்களுடைய கலாச்சாரம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே நடனம் தான், மனித நடனம், மனித பாடல், மனித ஓவியம். இதுதான் வந்து ஒரே நடனம், ஒரே பாடல். இதுதான் வந்து உலகமயமாக்கல். அந்த மாதிரி அது மாதிரி வந்து ஒரு நடன அசைவுகளில் வந்து ஒரு ஏதாவது ஒற்றுமை இருக்குமா? சரி, மனித உயிர்கள் நடனம் ஆடுகிறார்கள், ஏதாவது அந்தந்த இப்போ உருவங்களில் எப்படி வேற்றுமை இருக்குது, ஏதாவது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குமே தவிர ஒரு மனித நடனம் அப்படின்னு வரும்போது உலகத்தில் எங்கே உள்ள அவங்க ஆடினாலும் அதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் வருது. எப்படின்னா பரதநாட்டியத்திற்கும் வெஸ்டர்ன் டான்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், கரகாட்டத்திற்கும் ஒரு வெஸ்டர்ன் டான்ஸுக்கும் உள்ள வித்தியாசம், மேற்கத்திய நடனத்துக்கும் உள்ள வச்சு இந்த மாதிரியான வித்தியாசம்லாம் வராது. காஸ்டியூம்லாம் போட்டு வித்தியாசமாக ஆடுறாங்க, அது மாதிரிலாம் வராது. மனித நடனம் என்றால் புது புது நடன அசைவுகளை கண்டுபிடிப்பது. நாம் ஆடுகிற ஒரு நடன அசைவை ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர் கூட கண்டுபிடிப்பார், அதாவது இயற்கையான நடன அசைவுகளில். அந்த ஒற்றுமை என்பது அங்கேயே இருக்கும், இங்கேயே இருக்கும். உலகத்தில் யார் நடனம் ஆடினாலும் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த அசைவுகள் நல்லா இருக்குது, இது வந்து புதுமையாக இருக்குது, அப்படி புரிஞ்சுப்பாங்க. இது இன்னும் பரதநாட்டியம், இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லையா, இதெல்லாம் கற்றுக்கணுன்னா அதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை போய் அவர்கிட்ட போய் பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆப்பிரிக்காக்காரர்கள் நடனம் ஆடுவதை பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இயற்கையான நடன அசைவுகள். ஒரு இந்தியாக்காரங்க, அமெரிக்காக்காரங்க நடனம் ஆடுறதை பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பரதநாட்டியத்தை பார்த்த உடனே கற்றுக்க முடியாது. இந்தியாவில் தான் பரதநாட்டியம் ஆடுறாங்க, இந்தியர்களே பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்க முடியாது. ஒரு கரகாட்டத்தையோ ஒயிலாட்டத்தையோ இதெல்லாம் பார்த்த மாத்திரத்தில் கற்றுக்க முடியாது இந்தியர்களே. அதனால் வந்து நாடு என்கிற எல்லைகளை கடந்து யார் எந்த நாட்டு நடன அசைவுகளை பார்த்த உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய நடன அசைவுகள் தான் இயற்கையான நடனம். இயற்கையான நடனத்தை கண்டுபிடித்தது நான் தான். அப்புறம் கலைகள் கலைகளுக்கான இயற்கையான அணுகுமுறைகளை, இயற்கையான நடைமுறைகளை கண்டுபிடித்தது நான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன்.